ஹாய். ஒரு டப்பு டிப்புன்னு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? நான் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பேன் கேக் தான் பண்ண போறேன். அம்மா வீட்லேருந்து குடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த பனானா வந்து கற்பூரவள்ளி. ஸோ, அங்க அடிக்கடி வந்து வாழைப்பழம் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ, நான் எப்பலாம் போறேனோ, அப்பலாம் வந்து ஒரு சீப்புக்கிட்ட என்னால எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுதோ எடுத்துகிட்டு வந்துருவேன். அதை ஃபுல்லா நான் பேன் கேக்குக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ, அதில வந்து நல்ல ஒரு 5 வாழைப்பழங்கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். பனானா உங்களுக்கு கம்மியாவும் நீங்க சேர்த்திக்கலாம். நான் நிறையவே வந்து ஆட் பண்ணிட்டேன். எனக்கு வேணுன்றதுனால. ஒரு எக்கும் ஆட் பண்ணலாம், 2 எக்கும் ஆட் பண்ணலாம். நான் எனக்கு தேவையான அளவு 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எக் உடைச்சேன்னா கீழே ஊத்திருச்சு. அதனால் 2வதா போயிட்டு இன்னொரு எக் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிருக்கேன். ஸோ, முட்டை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஸோ, அது எல்லாத்தையும் சேர்த்திக்கு ஒரு 1 1/2 கப் மட்டும் வாட்டர் கம்மியாக தேவையான அளவு விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ, இது அரையும் போது மிக்ஸியும் எனக்கு தகராறு கொடுத்துருச்சு. ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக ஓட விட்டால் அப்படியே ஆஃப் ஆகிடும் இல்லையா? திரும்ப கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணி தானே ஓட்டுவோம். ஸோ, அந்த மாதிரி திரும்ப 2வது டைம் நான் மிக்ஸியில் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஃபைன், நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு வரணுன்ட்டு இது எல்லாமே இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ, ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, சுகர் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் நான் அதை வந்து சுகர் போடக்கூடாது, ஹெல்த்தியான இது பண்ணுறோன்னா கருப்பட்டி இல்லைனா வெல்லம் சேர்க்கணுன்ட்டுன்னு திரும்ப கருப்பட்டி எடுத்துகிட்டு வந்து சேர்த்தேன். நல்ல வேளை அவர் சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போட்டேன்னாரு. ஸோ, அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோட்டா மாவு வந்து சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ப்ளம்ஃபியாக வரும். ஸோ, நான் உடனே ஊற்றும் போது ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க அது ஒரு மாதிரி மேலே வந்து ப்ரௌனிஷாக வரும். நான் ஈவினிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ, நான் வீடியோ எடுத்து வச்சதுனால நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ, இந்த மாதிரி வரும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, வெயிட் லாஸ்க்கு, உங்கள் டயட் ரொட்டீன்லாம் ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ, அது கூடவே மேலே ஹனி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பனானா வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க, குட்டி ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்நாக்காகவும் பண்ணி கொடுக்கலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். ஸோ, இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.